அடுத்ததாக அலசிய அரசியல் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய பவரை வெளிக்காட்டுற விதமாக சீமான் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் அவரோட சமூக வலைதள பக்கங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பகிரப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என் சாவு ஒன்றை தவிர நான் சாதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு தேர்தல் களத்துல முப்பாட்டன் முருகப்பெருமான முன்னிறுத்தி குதித்திருக்கும் நாம் தமிழர் கட்சியோட இணையதள பிரச்சாரத்தை இப்ப பார்க்க போறோம். பெட்ரோமா ஸ்லைட்டே தான் வேணுமா, வேற எதுவும் வேண்டாமா? நான் கேட்கலங்க உங்ககிட்ட, கேட்கறது சீமான். கருணாநிதி ஜெயலலிதா மட்டும்தான் வேணுமா? நாம் தமிழர் கட்சி சீமான் மக்களை பார்த்து கேட்கிறாரு. பெட்ரோமா ஸ்லைட்டே தான் வேணுமா, வேற எதுவும் வேணாமா? கருணாநிதி ஜெயலலிதா தான் வேணுமா? இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ளதான் இருக்காரா? வறுமையின்மை, நோயற்ற வாழ்வு, தரமான இலவச கல்வி, வேலை வாய்ப்பு, புது கண்டுபிடிப்பு, அப்படி இப்படின்னு நோக்கங்களை முன்வச்சு பிரச்சாரத்தை சத்தமா ஃபேஸ்புக் கவர் பேஜோட தொடங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. தனியாவே போட்டோஷாப் பண்றதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க போல. இவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாலும் அப்லோட் பண்ற போட்டோஸ்க்கெல்லாம் சொற்பமான லைக்ஸ் தாங்க கிடைக்குது. தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம்னு ஃபேஸ்புக்ல திரும்பின பக்கம்லாம் பல டைலாக்ஸை பார்க்க முடியுது. மாற்றம் ஒன்றே மாறாதது, வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடா மானம், இப்படி உணர்ச்சி பொங்க வைக்கிற டைலாக்ஸ் புல்லரிக்க வைக்குது. பொதுவாகவே சீமான் மேடையில பேசுற சில நகைச்சுவை துணி இருக்கிற வார்த்தைகளை டைட்டிலா வச்சு அதிக வியூஸ் வாங்கிறாங்க. திமுகவையும் வைதேகி காத்திருந்தால் கிளைமேக்ஸையும் ஒப்பிட்டு பேசுற மாதிரி ஒரு வீடியோ நொறுக்கி தள்ளிடுவோம். நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் திமுக மறுபடியும் ஆதரவு பெறுது வெல்லுதுன்னு. டேய், அது வைதேகி காத்திருந்தால் வெள்ளச்சாமி கிளைமேக்ஸ் படம் பார்த்திருக்கா நீ? வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்திருக்கா இல்லையா? போட்டு பாரு, 2 ரீல் 2 அடுக்குக்கு முன்னாடியே விஜயகாந்த் செத்து போயிருவாரு. ரேவதி தூக்கொண்டி ஒரு தூண்ல சாத்தி அறிவாளை கொடுத்துரும். பாக்குறவனுக்கு உயிரோட நின்று பெரிய அறிவாளோட நிக்கிற மாதிரியே இருக்கும். ஊருக்காரெல்லாம் ஆத்தாடி வெள்ளச்சாமி பெரிய அறிவாளோட நிக்கிறான்டா அப்படின்னு நிக்க. திராவிட கட்சிகளை அறவே தவிர்க்க வேண்டும். 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் தனித்து போட்டியிடும்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, சீமான் தனித்து போட்டியிட்டால் என் தரப்பில் இருந்து 53 வாக்குகள் அளித்து அமோக வெற்றி பெற வைப்போம்னு சொல்லியிருக்காரு. பொதுவா இவரோட போஸ்ட் பிடிச்சு போனவங்க, இனப்பற்று கொண்டவங்க சீமானை தான் ஆதரிப்பாங்க, அருமை அருமை, உங்கள் வாக்கு உங்கள் சீமானுக்கே, அற்புதம், சிங்கம் கள இறங்கிருச்சே, என் வீடு என் நண்பர்கள் என 13 வாக்குகள் உங்களுக்குத்தான்னு அமோக ஆதரவு மழை பொழிகிறாங்க. கட்சியை மக்கள் மத்தியில அழுத்தமா பதிய வைக்கணும்னு நிறைய போட்டோஸ் போடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரும் கொண்டாட்டத்துல ஈடுபடுற மாதிரி, நாம் தமிழர் ஆட்சியில ஆடு மேடு மேய்க்கிறது கூட அரசு தொழிலா மாறுங்கிற மாதிரி, மாற்றத்திற்காக ஏங்கி நிற்கும் மக்களின் கடைசி நம்பிக்கை சீமான் தான் சொல்ற மாதிரி நிறைய போட்டோஸும் போட்டு ஃபேஸ்புக்ல பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இது இலவச இணைப்பு, இதையும் கேளுங்க. பிறக்கும் பிறக்கும் இனி பொற்காலம், பிறக்கும் பிறக்கும் தனி தமிழீழம், உயிர் தெழுவோம் உயிர் தெழுவோம், மீண்டும் மீண்டும் உயிர் தெழுவோம் உயிர் தெழுவோம். அடுத்ததாக ஆன்லைனில் உங்களை அட்டகாசமாக கவர்ந்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டலாம் கேட்டிருந்தோம். அதாவது மக்கள்லாம் அவங்களுக்கு தங்களுக்கு தானே பிடித்தமான தலைவர்கள் பல பேர் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இவர் தான்ப்பா செம்ம மாசு, இவர் பண்ணுறது தான் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்காக பிடிச்ச தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவோட நலத்திட்டங்களை வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அவருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நாட்டோட நலன்களை, ஃப்யூச்சரில் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன திட்டங்களை பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, இளைஞர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. சரத்குமார் அவர் நிறைய இதில் பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இருக்கிறவர் பார்த்துருக்கோம். அப்புறம் அம்மாவை சொல்லலாம், ஜெயலலிதா, அவங்கள லைக் நிறையா வந்துட்டு இருக்கு, அதுக்கு பார்த்துருக்கோம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. சமூக வலைத்தளத்தில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தா மு.க. ஸ்டாலின்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காமராஜர் காலத்தில் அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த மாதிரி இருந்திருக்கு. சோஷியல் மீடியாலாம் மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக அவங்க தான் மேடம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தொடர்ந்த கட்சி திமுக தான் மேடம். காங்கிரஸுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட திமுகவால் தான் முடிஞ்சுது. இந்த இப்போ ட்ரெண்டில் வந்து இந்த அம்மா ஸ்டிக்கர் அதெல்லாம் இருந்ததில்ல, ஸோ அதனால அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து ஃபேமஸாக இருக்கிற காரணம் அவங்க இலவச உணவகம், தண்ணி இதெல்லாம் நிறைய சப்ளை பண்ணுறாங்க.
ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏஸ் இன்றைக்கி நிறைய ஆக்டிவாக இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை அவங்களோட டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக். இப்போது ஸ்டாலின் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த அந்த இது நமக்கு நாம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் ப்ராப்ளம் இருக்குது. நாஞ்சில் சம்பத் அவர் ஆக்சுவலாக இப்போ எடுத்துட்டாங்க போஸ்ட்லேருந்தே. ஸோ அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், ஃபெமிலியராக இருக்காருன்னு சொல்லலாம். விஜயகாந்த் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இதில் ஃபேமஸாக இருக்கார். நாஞ்சில் சம்பத் வந்து எல்லாருமே காமெடியனாக தான் பார்க்குறாங்க சொல்லப்போனால். மற்றபடி டிஎம்கே சைட்லேருந்து யாரை பற்றி எந்த போஸ்ட்டும் எதுவும் போடலை. இப்போதைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பசங்க எல்லாமே விஜயகாந்த் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர்னால தான் இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி நிறையா விஷயங்களும் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். விஜயகாந்த் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எது பண்ணாலும் அவரை ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. விஜயகாந்த் கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கோம், அவர் அப்போ தான் அதை பற்றி பேசுவார். அதை பற்றி தான் விஜயகாந்த் நிறைய மைம்ஸ் வரும் ஃபேஸ்புக்கில். நாஞ்சில் சம்பத் ஹி ரிப்பீட்ஸ் த வேர்ட் வாட் ஹி சேஸ். அடுத்ததாக சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இப்படிங்கிறதுக்குள்ள பிரபலமான ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன பண்ணார், எதனால் பிரபலமானார், அவரை பற்றி மக்கள் வந்து ட்விட்டரில் நிறைய பேர் கருத்துகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் சொன்ன கருத்துகள் மக்களுடைய பாணியிலே உங்களுக்காக வருது. அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட பழக்கருப்பையா இனி எம்எல்ஏவா இருந்து என்ன பிரயோஜனம்னு நினைச்சு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணதுல இருந்து ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு. சில கமெண்ட்ஸ் இப்போ இல்ல பல கமெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். நீங்க அடிச்சு துரத்த வாங்கன்னு காத்திருந்தேன், அப்ப நீங்க 5 வருஷம் முடியட்டும்னு காத்திருந்தேன். மக்கள்கிட்ட இடது கையில் டாஸ்மாக்ல வாங்கி வலது கையில் இலவசம்ல கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸில் வர போலீஸ் மாதிரி தான் பழக்கருப்பியா பண்ணது. இதுக்கு போய் சீரியஸ் ஆகி அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்காதீங்க. அங்காடி தெருவில் ஹீரோவையும் அஞ்சலியும் கடையை விட்டு அனுப்பிட்டார். அந்த பாவம் சும்மா விடுமா? இப்போ அம்மா கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க. அதிமுகனா அடிமைகள் திமுகவாமே. கட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி மாதிரி ஒரு நல்ல கட்சியே இல்லை. கட்சியை விட்டு நிற்கணும் அடுத்த நிமிஷம். இதெல்லாம் ஒரு கட்சியா? பாடினாலும் குற்றம், எழுதினாலும் குற்றம், பேசினாலும் குற்றம். உண்மையிலே கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியால குற்றம் அதிகம் நடக்குது. அத யாரும் பிரச்சனைகளுக்காக பயந்து வெளியே சொல்றதே இல்லை. ஒரு கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் கட்சியை குறை கூறுவது பழகிவிட்டது. கடைசியில் அவர் வீடு தாக்கப்பட்டது. இதுக்கும் ஒரு மீம் போட்டாங்க. இதாங்க அவர் நிலைமை போன. அடுத்ததாக இந்த தருணத்தில் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய தலைவர்கள் அவங்களுக்கு பிடித்தமான கருத்துகளையும், அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நிறையா தொண்டர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. இது நம்மளுக்கு சொல்கிறதுக்காக வசந்த் சுப்ரமணியன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வசந்தினி, உங்களிடம். இப்போ வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் நிறைய நியூஸ் வந்து நிறைய வைரலாக பரவிட்டு இருக்கு. இது வந்து கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மீம் கிரியேட்டர்ஸ் தான் ஒரு இது பண்ணியிருக்காங்க. #JFails அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி இந்த ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதாவுடைய உருவத்தை வச்சுட்டு அந்த முகத்தை மட்டும் ஆஃப் பண்ணி அவங்களுடைய ஸ்போக் பர்சன் CR சரஸ்வதியுடைய முகத்தை வச்சு அவங்க வந்து கீழே எழுதியிருக்காங்க. எங்கள் சின்னம்மா மேலே கையை வைக்க தைரியம் இருக்கா ஜெயலலிதாவுக்கு, முடிஞ்சால் டிஸ்மிஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோ இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அதையும் இப்போ பார்த்துலாம். இன்னைக்கு வந்து 30ஆம் தேதி மதுரையில் முக அழகிரியுடைய எனக்கு பிறந்த நாள். அவருடைய தொண்டர்கள் எல்லாமே அவர் ரொம்ப வாழ்த்துற மாதிரி சில ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. யுவர் சின்சியாரிட்டி இன்ஸ்பயர்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹார்ட் ஒர்க் மோட்டிவேட்ஸ் அஸ், யூ செட் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே சில தலைவர்களுடைய பக்கத்தை தான் போட்டிருக்காங்க. அதில் ஒபாமா, கேமரூன், புதின் இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அது கீழே இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பிளவு ஏற்படாமல் இருந்தால் கட்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்டாலின், அழகிரி இருவருடைய படத்தையும் சேர்த்து வச்சு பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் வருகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பக்கத்தில் திமுக தலைவருடைய படமும் இந்த பக்கம் அன்பழகனுடைய படமும் இருக்கு. ஜனவரி 30 பிறந்தநாள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் எல்லாமே உடன் இருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிற மாதிரி இந்த ஒரு படம் வந்து நிறைய பேர்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கு. அதையும் தாண்டி இப்போ இன்னொரு போஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய வந்து வித்தியாசமா சுவாரஸ்யமான முறையில் ரசிக்க வைக்கிற மாதிரியே இருக்கு. இதுல வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கோ அந்தந்த படங்களை மையமாக வச்சு அந்த ஒரு ஃபேமஸ் டயலாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து
தெரிக்க விடுவோம்ல அப்படின்னு சொல்லி அஜித் சொல்கிற மாதிரி அந்த டயலாகை வந்து போட்டு பக்கத்தில் வந்து அழகிரி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து திமுக தலைவர் மாதிரியே அழகிரியை வந்து சித்தரிச்சு அதே மாதிரி கண்ணாடி போட்டு மஞ்சள் கலர் துண்டு வந்து போட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெருந்தன்மையின் பிறப்பிடமே அப்படின்னு அவர் வந்து சொல்லி நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் குறிப்பாக வந்து அதாவது வீரேந்தர் சேவாக் மாதிரி நீங்கள் களத்தில் இறங்கினெல்லாம் அதிரடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஃபோட்டோஸ் கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இன்னைக்கு வந்து அரசியல் சார்ந்த ஒரு பகிர்வுகளாக மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு இருக்கு. ரொம்ப நன்றி வசந்த். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இந்த டைமில் மக்கள் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. நேர்களே, இந்த தருணத்தில் தேர்தல் டைம்லைன் நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சோகமாயிடுவீங்க. அதனால் உங்களுக்காக ரொம்ப ஜாலியான இன்னும் நிறைய மீம்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் வைத்து படங்களையும் வைத்து மக்கள் எப்படியெல்லாம் மீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மிருணாளினி. Thank you.